விலை குறைப்பு வரும் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய நிலையில் 5 மற்றும் 18 விழுக்காடு என 2 அடுக்குகளாக அதனை பிரித்து ஜிஎஸ்டி கவுன்சில் ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதன்படி பல்வேறு பொருட்களுக்கான விலைகள் குறைய வாய்ப்பு இருக்கின்றன. மிக முக்கியமாக டிவியினுடைய விலை 2000 ரூபாய் முதல் 23,000 ரூபாய் வரை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ இந்த நடவடிக்கை மூலமாக கிட்டத்தட்ட 353 பொருட்களுக்கான விலை குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மாற்றங்களாக என்ன சொல்லலாம்? நேற்று அறிவிக்கப்பட்ட ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தில் தற்பொழுது புதியதாக பல்வேறு பொருட்களுக்கான விலைகளுடைய விலை என்பது குறைய உள்ளது தெரிய வந்தது. குறிப்பாக 5 மற்றும் 18 ஆகிய 2 பிரிவுகளாக ஸ்லாப்களாக அமல்படுத்தப்பட்டிருக்கும் இதன் மூலமாக அன்றாடம் வீடுகள் பயன்படுத்தக்கூடிய டிவிகள், குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் ஏசி உள்ளிட்டவற்றுக்கான அந்த விலை வந்து பெரும்பாலான அளவில் குறைய உள்ளதாக தற்பொழுது சந்தை மதிப்பில் கணக்கிடப்பட்டுள்ளது. குறிப்பாக டிவிகளை பொறுத்த அளவில் 43 மற்றும் 75 இன்ச் வரையிலான அந்த ஒரு டிவிகளில் சுமார் 2000 குறைந்தபட்சம் 2000 ரூபாய் முதல் அதிகபட்சம் 23,000 வரையிலான அந்த ஒரு மதிப்பு என்பது மாற்றம் இருக்கும் என்ற ஒரு கணிப்பாடு தற்போது நிர்ணயிக்கப்பட்டது. அதே போல ஏர் கண்டிஷனர்கள் மற்றும் டிஷ் வாஷர்களிலும் சுமார் 3,500 முதல் 4,500 வரை ஒரு பீஸுக்கு என்ற ஒரு அடிப்படையில் அந்த விலை என்னுடைய மதிப்பு என்பது குறைய உள்ளதாகவும், அதனால் அந்த விலை என்பது பெருவாரியான மதிப்புகளில் குறைய உள்ளது என்ற ஒரு தகவலையும் தற்போது சந்தையானது கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கார்கள், சிறிய ரக கார்களுக்கான அந்த ஒரு சேமிப்பு என்பது தற்பொழுது குறைய உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டுள்ளது. அதனுடைய வரி விதிப்பு என்பதில் அந்த விகிதத்தில் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அதனுடைய மதிப்பும் சுமார் 12 முதல் 12.5% வரை குறையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது தற்பொழுது சந்தையில் நிலவியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பெரிய ரக எஸ்யூவிக்களும் தற்பொழுது இதனால் இந்த விலைவாசியின் காரணமாக, இந்த ஜிஎஸ்டி மாற்றத்தின் காரணமாக விலையினுடைய குறைவு என்பது இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது, மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேற்று அறிவிக்கப்பட்ட இந்த சீர்திருத்தத்தின் காரணமாக 2 ஸ்லாப்கள் அடிப்படையில் பல்வேறு வெஹிக்கிள்கள், குறிப்பாக டீசல் மற்றும் பெட்ரோல் மட்டுமல்லாமல் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்குமான அந்த வரி என்பதும் முற்றிலுமாக 5% கொண்டு வரப்பட்ட நிலையில் மக்கள் எளிதாக பயன்படுத்தும் வகையிலான அந்த கார்களை பெறுவதற்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்ற ஒரு கணிப்பை தற்போது சந்தை நிபுணர்கள் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களுக்கான அந்த விலை என்பது சந்தை விலையில் பெருவாரியான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு நீங்க இணைப்பிலே இருங்க.